படத்தோட ஓப்பனிங் சீன்ல எறும்புகள்லாம் செடிகள்ல இருக்கக்கூடிய பழங்கள், விதைகள்லாம் சேகரிக்கிறாங்க. அப்படி சேகரிக்கப்பட்ட உணவுகள வரிசையா கொண்டு போய் இலையில வைக்கிறாங்க. உணவுகளெல்லாம் கொண்டு போற வழியில ஒரு இலை மரத்துல இருந்து கீழே விழுது. இத பார்த்த எறும்புகள்லாம் இத தாண்டி எப்படி போறது அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ அங்க இருந்த எறும்பு ஒண்ணு, யாரும் பயப்படாதீங்க. இத நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம். எல்லாரும் என் கண்ணையே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சரியான லைன்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுருது. மறுபடியும் இங்க சேகரிக்கப்பட்ட உணவுகள்லாம் அந்த இலையிலே கொண்டு போய் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த எறும்பு கூட்டத்தோட ராணி அவங்களோட முதல் பொண்ணான பிரின்சஸ ராணி ஆக்குறதுக்கான ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு செடி பிரின்சஸ் மேல வந்து விழுது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவான ஃப்ளிக் தான். ஃப்ளிக் எப்பவுமே மத்தவங்கள மாரி கஷ்டப்பட்டு உணவுகள்லாம் சேகரிக்க மாட்டான். அவன் புத்திசாலி. அதனால உணவுகள சேகரிக்கிறதுக்குன்னே மிஷின கண்டுபிடிச்சிருக்கான். அந்த மிஷின் செடிகள கட் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய விதைகள்லாம் சேகரிச்சுட்டு, அந்த செடிகள தூக்கி போட்டுரும். அப்படி தூக்கி போடும்போது தான் அந்த செடி வந்து பிரின்சஸ் மேல விழுந்திருக்கும். அதனால கோவப்பட்ட ராணியும் மற்ற எறும்புகளும் ஃப்ளிக்க திட்டுறாங்க. ஃப்ளிக்கோட கண்டுபிடிப்பு அங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்காது. அதனால அவனை எப்பவுமே மட்டம் தட்டி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ளிக்க உன்னோட மிஷின்லாம் தூக்கி போட்டுட்டு மத்தவங்கள மாரி போய் வேலை செய்யுன்னு சொல்றதுனால அவனும் சோகமாகி அங்கிருந்து போயிடுறான். இப்படி யாருக்குமே பிடிக்கலனாலும் ராணியோட 2வது பொண்ணான டாட்டுக்கு ஃப்ளிக்க பிடிக்கும். அதனால சோகமா போற ஃப்ளிக்கு பின்னாடி போய் ஃப்ளிக் நில்லு, உன்னோட கண்டுபிடிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஃப்ளிக் என்னோட கண்டுபிடிப்பு உனக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ டாட், நான் ரொம்ப குட்டியா இருக்கேன், என்னால பறக்க கூட முடியல, இது எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு சொல்லும்போது ஃப்ளிக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு சின்ன கல்லை எடுத்துட்டு, இதை நீ ஒரு சின்ன விதையா நினைச்சுக்கோ. இந்த விதையில இருந்தா அவ்வளோ பெரிய மரம் உருவாகுது. இதுக்கு தேவை கொஞ்சம் மழை, கொஞ்சம் வெயில், அப்புறம் முக்கியமா காலம் தேவை அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டு வரும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அது வெட்டுக்கிளிகள் வரக்கூடிய சத்தம். அதனால எல்லாரும் பயந்து அவங்கவுங்க சேகரிச்ச உணவுகள்லாம் எடுத்துட்டு போய் இலை மேல போட்டுட்டு கூட்டுக்குள்ள ஓடுறாங்க. பிளிக்கும் அதே மாதிரி அவன் சேகரிச்ச உணவுகள்லாம் மிஷினோட தூக்கிட்டு ஓடி போய் இலை மேல போட்டுட்டு அவனும் ஓட ட்ரை பண்றான். அப்போ அவன் கண்டுபிடிச்சிருக்கிற மிஷின் அந்த இலை மேல பட்டு இலையில இருக்கிற சாப்பாடெல்லாம் தண்ணியில கொட்டிடுது. இதை பார்த்து பயந்து ஃப்ளிக் இதை ராணி கிட்டேயும் பிரின்சஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஓடுறான். ஆனா இவன் சொல்றத அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. அப்போ அவங்க வந்து வெட்டுக்கிளிங்க டைரக்டா எறும்போட புத்துக்குள்ளேயே வந்துடுதுங்க. எங்களோட சாப்பாடு எங்க அப்படின்னு கேட்கும்போது பிரின்சஸ், உங்களோட சாப்பாடு மேலே இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கோவப்பட்ட வெட்டுக்கிளிகளோட தலைவனான ஹாப்பர், உங்களுக்கு என் மேல இருக்கிற பயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாட்டை தூக்கி மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ ஃப்ளிக்கு அவளை விட்டுரு அப்படின்னு சொல்றான். ஃப்ளிக்கு அவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்றதுனால கூட்டத்திலே போய் நின்றுக்கிறான். அப்புறமா ஹாப்பர், உங்களுக்கு ரொம்பவே துணிச்சல் அதிகரிச்சிச்சு, அதனால் நீங்கள் இனிமேல் 2 மடங்கு சாப்பாடு சேகரிக்கிறீங்க, அதுவும் இந்த மரத்தோட கடைசி இலை விழுறதுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஃப்ளிக்கை கூப்பிட்டு, உன்னால தானே இந்த பிரச்சனை வந்தது அப்படின்ட்டு அவனை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது நம்மளை காப்பாற்றுறதுக்காக வெளியிலேருந்து ஆட்களை ஏன் கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு இதை ராணி கிட்ட சொல்றான். அதுக்கு ராணி, நாம இங்கிருந்து வெளியே போனோம் மற்ற பூச்சிகளுக்கு இரையாயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மற்ற எறும்புகள்லாம் ஒன்னா கூட யோசிக்கிறாங்க, இவனை இப்படியே இங்கே வச்சிருந்தா நம்மளால உணவுகள்லாம் சேகரிக்க முடியாது, இவனை அமிச்சு விட்டுட்டு சாப்பாடெல்லாம் சேகரிச்சு வச்சிடலாம் அவன் வர்றதுக்குள்ள அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஃப்ளிக், நீ போய் வெளியில கூட்டிட்டு வரியா அப்படின்னு கேட்கும்போது ஃப்ளிக்கும் தாராளமா நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதால சரி போய் கூட்டிட்டு வான்னு அமுச்சு விட்டுறாங்க. ஃப்ளிக்கும் அவனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய 2 குட்டி எறும்புங்க அவன் பின்னாடியே வந்து, எங்க அப்பா சொன்னாரு நீ 1 மணி நேரத்திலே அழுந்துகிட்டு வீட்டுக்கே வந்துருவ அப்படின்னு சொல்லுது. இன்னொரு எறும்பு, இல்ல எங்க அப்பா வந்து இவன் திரும்ப வரவே மாட்டான் அப்படின்னு. ஆனா ஃப்ளிக் எதை பத்தியும் பெருசா எடுத்துக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். ஆனா ராணியோட கடைசி போனான டாட் ஹீரோவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருக்கான். அப்படி ஹீரோ போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தை தான் கடந்து போய் ஆகணும். அப்போ ஃப்ளிக் என்ன பண்றானோ அங்க இருக்கக்கூடிய செடி மேல ஏறுறான். அப்போ அங்க இருந்த 2 எறும்புகளும், இவன் என்ன பண்றான், கீழே இறங்கி போகணும்னு பார்த்தா மேல செடி மேல ஏறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்போ அதுக்கு டாட், அவன் எது பண்ணாலும் ஒரு காரணத்தோட தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுது. அப்போ செடி மேல ஏறின ஃப்ளிக் அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூவை பிடிச்சிட்டு பறந்து போக ஆரம்பிக்குது. அப்போ டாட், நம்மளை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா ஆளுங்களை கூட்டிட்டு தான் வரப்போறோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் அங்க இருந்து போயிடுறான். ஃப்ளிக்கும் ஒரு இடத்துக்கு போய் சேர்றான். அங்க பாத்தீங்கன்னா நிறைய சர்க்கஸ் பூச்சிகள் சர்க்கஸ் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா வண்ணத்து பூச்சி, புழு, பண்டு மாதிரியான பூச்சிகள்லாம் இருக்கு. இந்த சர்க்கஸ்ல அங்க இருக்கக்கூடிய ஈக்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க.
இவங்க பண்ற சர்க்கஸ் அவங்களுக்கு ரொம்பவே போரா இருக்கிறதுனால அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சர்க்கஸ் குழு ஒரு தீக்குச்சி எடுத்து இப்போ நாங்க த்ரில்லிங்கான ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி போறவங்களை எல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சிடுறாங்க. இவங்களும் தீக்குச்சி எல்லாம் கொளுத்தி ரொம்ப பயங்கரமா ஏதோ ஒரு சர்க்கஸ் காட்டலாம் அப்படின்ட்டு பண்றாங்க. ஆனா அது சொதப்பி சர்க்கஸோட ஓனர் மேலே தீ பத்திக்குது. இதனால கோவப்பட்ட சர்க்கஸோட ஓனர் இனிமே இங்க யாருமே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு விரட்டி விட்டுது. சர்க்கஸோட ஓனர் வேலையை விட்டு தூக்கிட்டதுனால அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த பூச்சிங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூச்சிகள் வாழக்கூடிய சிட்டிக்கு வந்த ஃபிளிக் ஒரு கொசு கிட்ட எங்க ஏதாவது வாரியர் பாக்ஸ் இருக்காங்களா அப்படின்னு தேடிட்டு இருக்கான். கொசு அங்க இருக்கக்கூடிய ரத்தத்தை வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே மலாந்து படுத்துட்டு. அப்போ அங்க இருக்கக்கூடிய சர்க்கஸ் குழு கிட்ட 2 ஈக்கள் வம்பு இழுக்கிறாங்க. இதனால கடுப்பான சர்க்கஸ் குழு நாம ஏதோ சர்க்கஸ்ல இருக்கிறத நினைச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் வீரர்கள் இவங்க கிட்ட எல்லாம் வச்சுக்கதா அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த ஃபிளிக் இவங்க தான் நமக்கு சரியான ஆள் அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி பண்ணா அந்த ஈக்கள் பயந்துரும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. ஆனா அந்த ஈக்கள் பயப்படவே இல்லை. இதனால அந்த பார்த்தோன்னா இவங்களை அடிக்கலான்னு வரும்போது இவங்க பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும்போது இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த டின்னை சுத்தி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த டின்னும் பார்த்தீங்கன்னா உருள ஆரம்பிக்குது. உருண்டு போய் ஒரு இடத்துல இடிச்சு நிக்குது. அப்புறம் சர்க்கஸ்காரங்க பார்க்கும்போது அந்த ஈக்கள் 2 கீழே விழுந்து கிடக்குது. அப்போ இந்த சர்க்கஸ்காரங்க கொடுத்த போஸை பார்த்த ஃபிளிக் நீங்க தான் சரியான ஆட்கள் வெட்டுக்கிளிகளோட சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க எங்க கூட வரீங்களா அப்படின்னு ஃபிளிக் கேட்கும்போது சர்க்கஸ்காரங்க ஒண்ணுமே புரியாத திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ கீழே விழுந்திருக்க அந்த 2 ஈக்கள் இவங்களை அடிக்கிறதுக்கு வரும்போது இவங்க வேற வழி இல்லாத ஃபிளிக் கூடவே கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க போற வழியில ஃபிளிக் வெட்டுக்கிளிகளை பத்தியும் இவங்க எறும்பு கூட்டத்தை பத்தியும் சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஆனா சர்க்கஸ்காரங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா எதிர சர்க்கஸ் பண்றதான் கூட்டிட்டு போறான், அதை பத்தி தான் சொல்லிட்டு போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க பேசிக்கிட்டே இவங்க எறும்பு தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு சேர்றாங்க. அப்படி வர்றத ராணியோட சின்ன பொண்ணான டாட் பார்த்துட்டு இருக்கா. அவங்க வர்றதை பார்த்ததும் சின்ன பொண்ணான டாட்டுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த சர்க்கஸ் குழுவோட சேர்ந்த வண்டுகள்லாம் வரதை பார்த்து அந்த எறும்புகள்லாம் பயந்துடுது. ஒபிக்கு இவங்க தான் வெட்டுக்கிளிகள் கூட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி எதுவுமே தெரியாது. சர்க்கஸ்காரங்க அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எறும்புகள்லாம் சேர்ந்து ஷோ ஒன்று பண்றாங்க. அந்த ஷோல வெட்டுக்கிளிகளும் இந்த சர்க்கஸ்காரங்களாம் எப்படி சண்டை போட போறாங்க அப்படின்றது சுயமா செஞ்சு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் சர்க்கஸ்காரங்களுக்கு புரிய வருது இவன் நம்மள சண்டை போடுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான்ட்டு. உடனே சிலந்தி பூச்சி போயிட்டு ஹீரோ கிட்ட நாங்கள் சர்க்கஸ்காரங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் தான் புரிய வருது ஃபிளிக்கு இவங்க சர்க்கஸ்காரங்க அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் அவங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஃபிளிக் பிரின்சஸ் கிட்ட நான் வீரர்கள் கிட்ட தனியா பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஃபிளிக் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஏன் இதை முதல்ல சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க சொல்றாங்க நீ அதை சொன்னதானே எங்களுக்கு முதல்ல புரியும் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றான் நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா அவங்க என்ன கொன்னு போட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க எங்களுக்கு சண்டையெல்லாம் போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நடக்கிற சத்தத்தை கேட்ட இளவரசியும் அவங்க வந்துடுறாங்க. ஹீரோ சொல்கிறான் இவங்க கிட்ட நான் தனியாக பேசிட்டு இருக்கேன், நீங்கள் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியோட காலை பிடிச்சிட்டு நீங்கள் போகாதீங்க அப்படின்ட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனால் அவங்க இதை எதுவுமே கண்டுக்காமல் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டுற மாதிரியே இல்லை, கெட்டியாக பிடிச்சிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பறவையோட கூட்டை பார்க்குறோம். அதில் முட்டைகள் இருக்குது. அந்த கூட்டை பார்த்த அப்புறம் ஃபிளிக் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சர்க்கஸ்காரங்க இவங்களும் நம்மளை பார்த்து தான் ஏதோ பயந்து ஓட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பறவை நிற்கிது. அந்த பறவை இவங்கள துரத்துறதுக்கு ஆரம்பிக்கிறது. இவங்களும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராணியோட சின்ன பொண்ணான டாட் ஒரு சின்ன செடியில் ஏறி அதில் இருக்க பூவை பறிச்சு இங்கே என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலான்ட்டு பூவில் இருந்து பறந்து வந்துட்டு இருக்கு. அப்போ அங்கே வர பறவை டாட்டை துரத்தி வருது. இதனால பயந்து போன டாட் அந்த பூவிலேருந்து கையை எடுத்துட்டு கீழே விழ போகும்போது சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய வண்டு அந்த டாட்டை காப்பாத்துது. மறுபடியும் அந்த பறவை இந்த வண்டோட சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு இவங்களை துரத்துது. அப்போ சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குண்டான புழுவை தூக்கி வச்சுட்டு இங்க வா இவனுக்கான சாப்பாடு எங்க இருக்குது அப்படின்ட்டு அந்த குருவியை கூப்பிடும் போது அந்த பறவையும் டாட்டை விட்டுட்டு இவங்கள பார்த்து வருது. அந்த பறவையும் இந்த புழுவை சாப்பிட்டு வரும்போது அந்த வண்ணத்து பூச்சி பாத்தீங்கன்னா இந்த பறவையை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பூ மூச்சு இழுத்து பிடிச்சி அந்த வெடிப்புகளுக்கு இடையில போய் மறைஞ்சது. இந்த மாதிரி இவங்களுக்கு குருவியை திசை திருப்பும் போது ஒரு பெரிய வண்டை கூட்டிட்டு போய் அந்த டாட்டையும் வண்டையும் காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. அவங்க போறதை பார்த்த குருவி மறுபடியும் அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. இவங்க ஒரு வழியா முள்ளுச்செடிக்குள்ள பூந்து தப்பிச்சிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து எறும்புங்க சர்க்கஸ்காரங்க பண்ண சகத்தை பார்த்து கை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் சர்க்கஸ்காரங்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்போ இளவரசி பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இந்த பறவைகளை பார்த்தா வெட்டுக்கிளியை கூட பயப்படும், அவங்க கிட்டே இவங்க சூப்பரா சண்டை போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோக்கு
ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. ஹீரோவும் போயிட்டு அந்த சர்க்கஸ்காரங்க கிட்ட எனக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கு. அதாவது வெட்டுக்கிளிகள் பறவைகளை பார்த்து பயப்படுது. நாம குச்சிகளை வச்சு பறவைகளை ரெடி பண்ணுவோம். அந்த பறவையை வச்சு வெட்டுக்கிளிகளை துரத்தி அடிச்சிருவோம். நாம யாரும் சண்டை போட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு ஃபிளிக் சொல்றான். அதுக்கப்புறமா ஹீரோ கொடுத்த ஐடியா வச்சு இவங்க இந்த பறவையை ரெடி பண்ற மாதிரி ராணி கிட்ட போய் சொல்றாங்க. ராணியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து எறும்புகள்லாம் சேர்ந்து ஹீரோ கொடுத்த ஐடியா மாதிரி ஒரு இலையை பறவை மாதிரி கட் பண்ணி அதை சூரிய வெளிச்சத்துல வச்சு அதில் விழக்கூடிய நிழலை வச்சு ஒரு பறவையை உருவாக்குறாங்க. ஒரு வழியா அந்த பறவையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இனிமே விடுதலை தான் அப்படின்னு எல்லாரும் ஆடி பாடி சந்தோஷமா இருக்காங்க. அப்போ பிரின்சஸும் முன்னாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு ஃபிளிக்க பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஃபிளிக் வந்து சர்க்கஸ்காரங்க கிட்ட இதுதான் சரியான நேரம், ஒரு குறிப்பிட்ட வழியை காமிச்சு இந்த வழியை நீங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு சர்க்கஸ்காரங்க நாங்க இன்னும் கொஞ்ச காலம் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிளிக்கும் சரி இருக்கட்டும் அமைதியாயிடுறோம். இப்படி இங்க இருக்க வெட்டுக்கள் இருக்கக்கூடிய இடத்த காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய வெட்டுக்கிளிகள் எறும்புகள் சேகரிச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கொசுவை வச்சு விளையாட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெட்டுக்கிளிகளோட தலைவனான ஹாப்பரோட தம்பி கிட்ட நம்ம கிட்ட தான் இவ்வளவு சாப்பாடு இருக்குது, நாம இதையே சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருக்கலாம், மழைக்காலம் வேற வந்துடுச்சு, நம்ம இங்க இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை நேர போயிட்டு அண்ணன் வெட்டுக்கிளியான ஹாப்பர் கிட்ட சொல்றான். வெட்டுக்கிளிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஹாப்பர் நம்ம கிட்ட தான் இவ்வளவு சாப்பாடு இருக்குது, நாம எதுக்கு அவங்க கிட்ட போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரணும், நாம இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட மற்ற வெட்டுக்கிளிகளும் சந்தோஷப்படுது. அப்போ ஒரு விதையை எடுத்து நம்ம இங்கே இருக்கலாம்னு சொன்ன வெட்டுக்கிளிகள் மேல போடுறோம். இது வலிக்குதா அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு அந்த வெட்டுக்கிளிங்க இல்ல வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எடுத்து வச்சிருந்த மொத்த விதைகளையும் திறந்து விட்டு அவங்கள கொல்றான். அப்போ ஹாப்பர் சொல்றான், இந்த விதைகள் மாதிரி தான் அவங்க அடிமையா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லது, அவங்க உஷாராயிட்டாங்கன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. இப்ப சொல்லுங்க இங்கே யார் யார் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது மொத்த வெட்டுக்கிளிகளும் பறந்து எறும்போட கூட்டத்தை நோக்கி போகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எறும்புகளும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அப்படி சந்தோஷமா இருக்கும்போது ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட காவலாளி எறும்பு அங்க இருக்கக்கூடிய அபாய சங்க ஊதிட்டுது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே வெட்டுக்கிளிகள்லாம் வந்துடுச்சுன்னு சொல்லி பயந்து அதனுடைய கூட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க வந்தது யாருன்னு பார்த்தா இந்த சர்க்கஸ் நடத்துற ஓனர் பூச்சி தான் வந்துருக்குது. அந்த சர்க்கஸ் பூச்சி இவங்க சர்க்கஸ்ல வேலை செஞ்சவங்களோட போட்டோலாம் வச்சு இவங்களை யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்குது. இதை எல்லாத்தையும் பார்த்து நிறுத்தின ஃபிளிக் அவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்திடலான்னு பாக்குறான். ஆனா அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா சர்க்கஸ்ல வேலை செய்றவங்க எல்லாரையும் பாத்துறான். இப்போ ராணிக்கு மற்ற எருமைகளுக்கும் தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் சர்க்கஸ்காரங்க அப்படின்ட்டு. இதனால கோவப்பட்ட ராணி பாத்தீங்கன்னா ஃபிளிக் நீ எல்லாரையும் ஏமாத்திட்ட, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிருன்னு துரத்தி அமைச்சிடுறாங்க. அப்புறமா ராணி சொல்றாங்க நாம பழையபடி எல்லாரும் சாப்பாடை சேகரிக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு. எறும்புகளும் வேக வேகமா சாப்பாடெல்லாம் சேகரிச்சுட்டு இருக்காங்க. என்னதான் வேக வேகமா சாப்பாடு சேகரிச்சாலும் அங்க கொஞ்சமா தான் சாப்பாடு சேகரிக்க முடிஞ்சிருக்கு. அப்போ வெட்டுக்கிளிகள் எல்லாம் வந்துடுறாங்க. அங்க இருந்து கொஞ்சம் சாப்பாடை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் என் மேல இந்த பயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை தூக்கி போட்டு ராணியை பிடிச்சிடுறான். இப்போ ராணியோட சின்ன பொண்ணான டாட் மற்ற எறும்புலாம் கூட்டிட்டு செடியில இருக்கக்கூடிய சின்ன பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ 2 வெட்டுக்கிளிகள் இந்த பக்கம் யாரோ போனாங்களே அப்படின்ட்டு தேடிக்கிட்டு வராங்க. இப்போ செடிக்கு உள்ள இருக்கக்கூடிய டாட்லாம் ரொம்பவே பயப்படுறாங்க, எங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ட்டு. அப்போ அந்த 2 வெட்டுக்கிளிகளும் நம்ம ராஜா சாப்பாடெல்லாம் சேகரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டத்தோட ராணியை கொண்டுடுவாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட டாட் இதை எப்படியாவது நம்ம ஃபிளிக்கு கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செடியில இருந்து வெளியே வர டாட்டை பார்த்த வெட்டுக்கிளி டாட்டை துரத்த ஆரம்பிக்குது. டாட்டும் அதனால எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடுது. பறக்கவும் ட்ரை பண்ணுது. அதனால பறக்க முடியல. இப்படி ஓடிட்டே இருக்கும்போது எதிரில் பள்ளம் ஒண்ணு வருது. அந்த பள்ளத்தை பார்த்து நிற்கும் போது வெட்டுக்கிளி டாட்டை பிடிச்சி தள்ளி விட்டுருது. தள்ளி விட்டு எறும்பு செத்து போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுது. ஆனா டாட்டியில விழுந்த பயத்திலே பறக்க ஸ்டார்ட் பண்ணிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சர்க்கஸ்காரங்க கூடவே ஹீரோவும் போயிட்டு இருக்கான். அப்போ அங்க பறந்து வந்த டாட் அந்த ஹாப்பர் உணவுகள்லாம் சேகரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அம்மாவை கொண்டுடுவோம்னு சொல்லியிருக்கிறோம், நீ வந்து எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அப்போ டாட் என்ன பண்ணா ஒரு சின்ன கல் எடுத்துட்டு வந்து வச்சு இதை ஒரு விதைன்னு நினைச்சுக்கோ ஃபிளிக் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை விட்டுற மாதிரி பேசுறா. இதனால ஹீரோவுக்கு தன்னம்பிக்கை வந்து ஹீரோவுக்கு பிளான் பண்றான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வெட்டுக்கிளியோட ராஜாவான ஹாப்பர் எறும்புகளை வச்சு சாப்பாடெல்லாம் சேகரிச்சுட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு கிளிக் பண்ண பிளான் படி சர்க்கஸ்காரங்கெல்லாம் வந்து சேர்றாங்க. அதை பார்த்து ஹாப்பர் நீங்க யாருன்னு கேட்கும்போது நாங்கெல்லாம் சர்க்கஸ்காரங்க, நாங்க சர்க்கஸ் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹாப்பரும் சரி சர்க்கஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க சர்க்கஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அதே டைம்ல ஃபிளிக் கொஞ்சம் எறும்புகளை கூட்டிட்டு அவங்க செஞ்சு வச்சிருக்க பறவைக்குள்ள போயிடுறாங்க. இந்த பக்கமா இவங்க சர்க்கஸ் பண்றதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும்போது சர்க்கஸ்காரங்க இப்ப நாங்க ஒரு மாயாஜால சர்க்கஸ் பண்றோம், அதுக்கு ராணி வேணும் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கு அப்புறம் சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ராணியை கூட்டிட்டு போய் ஒரு பாக்ஸ் உள்ள இறக்குறாங்க. பாக்ஸ்குள்ள இறக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு ரூமாரும் மேஜிக்னு சொல்லிட்டு ஒன்று பண்றான். ராணியை உள்ள அனுப்பிச்சிட்டு வெளியே வண்ணத்து பூச்சை வர வைக்கிறாங்க. இதை பார்த்து அந்த வெட்டுக்கிளிகளும் ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வெட்டுக்கிளியோட தலைவன் ஹாப்பர் மட்டும் ராணி எங்கன்னு கேட்கறான். அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஃபிளிக் அந்த பறவையை எடுத்துட்டு வந்து ஹாப்பரை பயமுறுத்துறான். இப்படி எல்லாமே நல்லதா போயிட்டு இருக்கும்போது சர்க்கஸோட ஓனர் அந்த பறவையை பத்த வச்சு விட்டுறான். இதனால அவங்க செஞ்சு வச்சிருக்க பறவைக்குள்ள தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ உள்ள இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஃபிளிக் அந்த மரத்துல கட்டி வச்சிருக்கக்கூடிய பறவையை அவுத்து கீழே விட்டுறான். இது எல்லாமே செட்டப்னு தெரிஞ்ச அந்த ஹாப்பர் டாட்டை பிடிச்சி வச்சுட்டு இதெல்லாம் யார் கொண்டதுன்னு சொல்லுங்கன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ வெளியே வந்த ஃபிளிக் இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹாப்பர் ஒரு வெட்டுக்கிளியை வச்சு ஃபிளிக் அடிக்கிறான். அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது ஹாப்பர் சொல்றான், நீங்களாம் எனக்கு அடிமைங்க, நீங்க ஒவ்வொரு வருஷமும் சாப்பாடு எங்களுக்காக சேமிச்சு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஃபிளிக் நாங்க ஒன்றும் அடின்னு கிடையாது அப்படின்னு சொல்றதால ஃபிளிக்கை நசுக்கலாம் அப்படின்னு காலை தூக்கிட்டு வரும்போது அங்கே வந்த பிரின்சஸ் அதை தடுத்து அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது வருங்கால ராணி ஒழுங்கா தள்ளி போடு, இல்லைன்னா உன்னையும் சேர்த்து வச்சு வச்சிடும் அப்படின்னு ஹாப்பர் சொல்கிறான். இதை கேட்ட அங்கிருந்த எறும்புகள்லாம் கோவப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய வெட்டுக்கிளிகள்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு மழை பெய்யறதால எறும்புகள்லாம் அவங்களோட கூட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கிருந்து தப்பிச்ச ஹாப்பர் ஃபிளிக்கை பார்த்து இவனால எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு இவனை கொல்லணும்னு தூக்கிட்டு போறான். அப்படி தூக்கிட்டு போகும்போது எல்லாரும் அவனை காப்பாற்ற நினைக்கிறாங்க. அவனை காப்பாற்ற முடியல. அந்த டைம்ல பிரின்சஸ் வந்து ஹீரோவை காப்பாத்திட்டு தூக்கிட்டு போறாங்க. இதை பார்த்து ஹாப்பர் அவங்கள துரத்திட்டு போறான். அப்படி துரத்திட்டு போகும்போது ஹீரோ பிரின்சஸ் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் மட்டும் தனியா போறான். அந்த இடத்துக்கு ஹாப்பர் வந்துடுறான். வந்து கொல்லலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பறவை இருக்கு. அதை பார்த்து ஹாப்பர் இதுவும் பொம்மை பறவை தானே அப்படின்னு சொல்லும்போது ஆனா அது உண்மையான பறவை. ஹாப்பரை பிடிச்சி கொண்டு போய் அதனுடைய குட்டி பறவைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா வெட்டுக்கிளிகள் கட்டு வந்து இதுங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த சர்க்கஸ்காரங்களும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த சர்க்கஸோட ஓனர் பாத்தீங்கன்னா கிட்ட நீ வரப்போறது இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஃபிளிக் இதுதான் என்னோட இடம், நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்போ மற்ற எறும்புகள்லாம் ஹீரோனால் தான் அதில் கெட்டதுனால ஹீரோவை பார்த்து எல்லாரும் கை தட்டுவாங்க. அதுக்கப்புறமா சர்க்கஸ்காரங்க ஃபிளிக் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எறும்புகள் எல்லாம் அவங்களுக்கான உணவுகளை சேகரிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி கதைகள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.